செய்ய தயாரா இருக்கான். இப்ப ஓசியில தான் எல்லா ஊர்லயும் கஞ்சா கொடுக்கறானுங்க. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் என் பாக்கெட்ல இருந்து ஒரு மிட்டாயை கொடுத்துட்டேன். இன்னைக்கு 9 மணிக்கு டேய் சூப்பரா இருக்கா மிட்டாயி, நல்லா இருக்கு, நாளைக்கு காலைல வாங்கடா மிட்டாய் தரணுவான். நாளைக்கு காலையில 9 மணிக்கு வந்துருவாங்க, எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்துருவேன். நல்லா இருக்கடா சாப்பிடுங்க, நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். 10 நாளைக்கு 9 மணிக்கு கரெக்டா மது கிட்ட வந்துருவானுங்க. யாரை தேடிட்டு? என்னைய தேடிட்டு, மிட்டாய் தேடிட்டு கொடுத்துருவேன். 10 நாள் கழிச்சு நான் வரமாட்டேன். இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? தேடுவானுங்க. முட்டாய் நீ ஒண்ணுடா, முட்டாயே கிடைக்கலடா, அங்க பிரச்சனை அங்க பிரச்சனைடா, போலீஸ் பிரச்சனை, கஞ்சாவை சொல்ற போலீஸ் பிரச்சனைடா, எங்கேயுமே கிடைக்கல, அதுக்கு முன்னாடி கிடைச்சிச்சு, இப்ப இல்லடா 2000 ரூபாய் சொல்றான்டா ஒரு பொட்டணம், இவ்வளவு பெரிய பொட்டணம். இவனுக்கு அதை கஞ்சா அடிச்சாதான் இவனால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அவன் சுயநினைவோட இருக்கிறது அவனுக்கு ஞாபகம். அப்ப அந்த 2000 ரூபாய்க்கு அவன் திருடணும், அம்மாட்ட போய் கேட்கணும், கொடுக்கலன்னா அம்மாட்ட என்ன பண்ணும்? சண்டை வளர்க்கணும். அம்மான்னு கூட அவனுக்கு தெரியாது, அப்பான்னு கூட தெரியாது. அந்த கஞ்சா சோய்க்கு அவன் அடிமை ஆயிட்டானா அம்மாவையும் அப்பாவையும் கொலை பண்றது கூட அவன் என்ன பண்ண மாட்டான், தயங்க மாட்டான். முதல்ல ஓசியில கொடுத்துதான் அவன் என்ன பண்றாங்க, பழகுறாங்க. அப்ப இன்னைக்கு கஞ்சாகாரன் கொலை வரலையும் சர்வசாதாரணமா செய்யறான். கஞ்சா வேணும்னா அவன் சொல்றதுக்கு என்ன வேணாலும் இவன் செய்ய தயாராயிட்டான். அப்ப கிராமம் முழுவதும் என்ன வந்துருச்சுங்க, போதை வந்துருச்சு. அப்ப இந்த பிள்ளைங்களெல்லாம் தடுக்கணும், கட்டுப்படுத்தணும், அந்த பக்கம் போகாம எடுக்கணும்னா பள்ளிக்கூடத்தினுடைய வாத்தியாரால மட்டும் முடியாது, பெத்தவங்களாலதான் முடியும். நம்ம பிள்ளைங்களெல்லாம் கவனிக்கணும், பைய பார்க்கணும், பாக்கெட்டை பார்க்கணும், அவனுடைய நடவடிக்கையை பார்க்கணும். அப்ப போதை பழக்கத்திலிருந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் மீட்கணும்னா ஒரு வடிவமா இருக்கணும். அப்பதான் நம்ம போதையிலிருந்து யாரை மீட்க முடியும்? மக்களை மீட்க முடியும். இப்ப நம்ம